Assalamualaikum friends, welcome to Barsana Kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இதோட பேரை கேட்டாலே எல்லாருக்கும் சாப்பிடணும்னு தோணக்கூடிய நாட்டுக்கோழி கிரேவி தான் பார்க்க போறோம். இந்த நாட்டுக்கோழி கிரேவியை நம்ம எப்பவும் போல செய்ய போறது கிடையாது. ஃப்ரெஷ்ஷாவே மசாலா அரைச்சு ரொம்பவே டேஸ்டா செய்ய போறோம். நாட்டுக்கோழில வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாவே மசாலா அரைச்சு செய்யறதுனால இது வந்து குழந்தைங்க அப்புறம் பெரியவங்க ரொம்ப முக்கியமா வந்து குழந்தை பிறந்தவங்க டெலிவரி ஆனவங்க இருப்பாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த ரெசிபி வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியா இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து ரொம்ப காரம் சேர்க்க போகிறது கிடையாது. காரம் கம்மியாக சேர்த்து தான் நம்ம வந்து இந்த கிரேவியை செய்ய போகிறோம். அதனால அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நாட்டுக்கோழி கிரேவி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து மசாலாவை ரெடி பண்ணி வச்சிடலாம். அதுக்கு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பல் பூண்டுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி சரியாக இருக்கும். இதை வெட்டி வச்சிடலாம். இதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. அடுத்தது இதில் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நான் வந்து 150 கிராம் சின்ன வெங்காயத்துக்கு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒருவேளை உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதிலாக 3 பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க, சரியாக இருக்கும். இதில் இருந்து பாதி வெங்காயம் போல் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து கடைசியாக வதக்கும் பொழுது யூஸ் பண்ணிக்குவோம். அடுத்தது மீத இருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இதோட நிறம் மாறுற வரைக்கும் வதக்கணும். கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ஆகும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறம் அடுத்தது இதில் மீத இருக்கக்கூடிய தக்காளி சேர்த்துடலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சோம்பு, 15லேருந்து 20 போல மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு கூடவே 2 காஷ்மீரி சில்லி எடுத்துக்கோங்க. ஒருவேளை உங்ககிட்ட காஷ்மீரி சில்லி இல்லைன்னா அதுக்கு பதிலாக 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். ஆனால் இது சேர்த்தா கொஞ்சம் கலர் வரும். ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேயே உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இது வந்து குழந்தை பிறந்தவங்க அப்புறம் குழந்தைங்க இது எல்லாத்துக்கும் சாப்பிட்றதுக்காக தான் ஸ்பெஷலாக செய்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் காஷ்மீரி சில்லி எடுத்துக்க பாருங்கள். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை மிதமான சூட்டில் வச்சு கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் 1/2 கப் தேங்காய் சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு புதினா மல்லி சேர்த்துட்டு இதை லைட்டாக ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். மசாலாலாம் வதக்கி தயாராக இருக்குது. இதை நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றி அரைச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் சூடாக அரைச்சிடாதீங்க, ஏன்னா சூடாக அரைச்சோம்னா மிக்ஸி ஜார் வந்து தெரிக்கும். இந்த அளவுக்கு ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு கூடவே 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மைய அரைச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி மசாலாவும் சூப்பராக ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம சிக்கன் கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு 20 செகண்ட் போல் மட்டும் வறுத்துக்குவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா வெங்காயம், அதை வந்து சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சு இதில் சேர்த்துடலாம். இதை ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் மட்டும் வதக்கிக்கோங்க. அடுத்தது இந்த ரெசிபிக்கு ரொம்ப முக்கியமான நாட்டுக்கோழி சேர்த்துடலாம். நான் வந்து 3/4 கிலோ நாட்டுக்கோழியை உப்பு மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதை எடுத்து நம்ம வந்து கடாயில் சேர்த்துடலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து பார்த்து போடுங்க, ஏன்னா நம்ம மசாலா வதக்கும் பொழுது வேறு உப்பு சேர்த்துருக்கோம். ஒரு வாட்டி கலந்ததுக்கப்புறம் இதை மூடி வச்சு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும் இருக்கட்டும். குக்கரில் செய்கிறதா இருந்தால் உங்களுக்கு மொத்தமாகவே 20லேருந்து 25 நிமிஷம் தான் ஆகும். ஆனால் நம்ம இன்றைக்கி கடாயில் செய்ய போகிறோம், அதனால கொஞ்சம் டைம் அதிகமாக தான் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகும். அப்போ தான் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வெந்து வரும். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கும் பொழுது நல்லாவே வெந்து வந்திருக்கு. அந்த லெக் பீஸில் பாருங்கள், கிட்டத்தட்ட பாதி தோலுக்கிட்ட உறிஞ்சு வந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி சேர்த்துக்கிறேன். எனக்கு வந்து கிரேவியாக வைக்கிறதுனால இந்த தண்ணி போதும். உங்களுக்கு ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா 1 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கலந்துட்டு கிட்டத்தட்ட மிதமான சூட்டில் மறுபடியும் 5லேருந்து 6 நிமிஷம் வரைக்கும் வெந்து வரணும். மூடி வச்சிடலாம். நல்ல வாசனையாக கமகமன்னு இருக்கு. இப்போ ஓரளவுக்கு ரெடியாக இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா திக்காக கிரேவியாக வந்திருக்குண்டு. கடைசியாக வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா அவ்வளோதான். இந்த நாட்டுக்கோழி கிரேவி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் பர்சானா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய். அண்ட் சமையலுக்கு புதுமை சேர்க்கட்டும்.